வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு வியாபாரத்துக்கோ அல்லது அலங்காரத்துக்கோ அல்லது பூஜைக்கோ சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு இன்னைக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்க போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 700 ரூபாயா விலை உயர்ந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. கனகாம்பரம் கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. பன்னீர் ரோஜா கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருது பூ கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் ஒரு முழம் 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு 100 ரூபாய் முதல் 200 ரூபா வரைக்கும் விலை ஏற்றம் இருந்துகிட்டு இருக்கு. நான் பூக்களோட விலைகளை கிலோ கணக்கில் சொல்லியிருக்கேன். நீங்க சேருல வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சேரு அப்படிங்கிறது 300 கிராமுங்க. ஒரு கிலோவுக்கு 3.5 சேரு வரைக்கும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நீங்க மாற்றி அமைச்சுக்கோங்க. பூக்களை எப்பயுமே மொத்த விலை கடைகளில் 2 அல்லது 3 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் விலைக்குறைவாகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகள் குறையும், லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.